ரஜினியின் கூலி திரைப்படத்தை தமிழக முதல்வர் நேற்று படக்குழுவினுடன் இணைந்து பார்த்திருக்காரு. படத்தை பார்த்த முதல்வருக்கு கூலி மிகவும் பிடித்ததாக தெரிகின்றது. படம் பார்த்த பிறகு படக்குழுவை முதல்வர் மனதார பாராட்டியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இதை பற்றி பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதாவது கூலி திரைப்படம் இன்று திரையில் வெளியாக இருக்கு. தமிழகத்தில் காலை 9 மணிக்கு தான் முதல் காட்சி என்பதனால பெரும்பாலான ரசிகர்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று படம் பார்த்துட்டு வராங்க. அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் கூலி திரைப்படம் காலை 6 மணியிலிருந்தே திரையிடப்பட்டு வருது. அதன் காரணமாகவே சில ரசிகர்கள் அண்டை மாநிலங்களுக்கு படையெடுத்திருக்காங்க. இந்நிலையில் கூலி திரைப்படத்தை இன்று திரையில் ரசிகர்கள் கொண்டாடி வர நேற்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூலி திரைப்பட ஸ்பெஷல் காட்சியை பார்த்தாராம். சன் டிவி அலுவலகத்தில் பிரத்யேகமான முதல்வருக்கான கூலி திரையிடப்பட்டதாக சொல்லப்படுது. ஒட்டுமொத்த படக்குழுவோடு இணைந்து கூலி திரைப்படத்தை முதல்வர் பார்த்திருக்காரு. அப்போது தயாரிப்பாளர் கலாநிதி மாறன், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் உடன் இருந்திருக்காங்க. படத்தை பார்த்த முதல்வர் படக்குழுவை வெகுவாக பாராட்டியிருக்காரு. படம் அவருக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டதாம். இதனை லோகேஷ் கனகராஜ் தன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு இருக்காரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் நன்றிகள். கூலி படத்திற்காக அவர் கொடுத்த அன்பிற்கும் வாழ்த்திற்கும் மிக பெரும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பதிவிட்டு இருந்தார். இந்த பதிவு தான் சோஷியல் மீடியாவில் மிக பெரும் அளவில் வைரல் ஆகிட்டு வருது. இதற்கு முன்பு முன்னாள் நடிகரும் தற்சமயம் தமிழக துணை முதல்வருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கூலி படத்தை பார்த்துவிட்டு வியந்து போய் படக்குழுவை பாராட்டினார். தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினும் கூலி படத்தை பார்த்துவிட்டு பாராட்டியிருக்காரு. இதெல்லாம் படத்தின் மீதான ஹைப்பை எங்கேயோ கொண்டு சென்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு முன்பு தமிழக முதல்வர் இதுபோன்று ஒரு படத்தின் ஸ்பெஷல் காட்சியை பார்த்து படத்தை பாராட்டி இருக்கிறாரா என தெரியல. ஆனால் ரஜினியின் கூலி படத்தை பார்த்து நேரம் ஒதுக்கி படக்குழுவை அவர் பாராட்டியிருப்பது மிக பெரும் விஷயமாகும். அது படத்திற்கு மாபெரும் அளவில் உதவியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே இந்த படத்திற்கு மாபெரும் அளவில் ஹைப் இருக்கும் நிலையில் தற்போது மேலும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. இந்த நிலையில் நேற்று லோகேஷ் கனகராஜ் தன் சோஷியல் மீடியா பக்கத்தில் மிக பெரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். மேலும் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ரஜினியின் ஒரு போஸ்டரும் நேற்று இரவு வெளியிடப்பட்டது. அந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் ஆடி போய்விட்டாங்க. இத்தனை நாளாக அந்த போஸ்டர் வெளியிடாமல் என்ன செஞ்சீங்க என படக்குழுவை கேள்வி கேட்டு வராங்க ரசிகர்கள். அந்த அளவுக்கு அந்த போஸ்டர் செம மாசா மிரட்டலாக இருந்துச்சு. வின்டேஜ் ரஜினியோட லுக்கில் அந்த போஸ்டரை வடிவமைக்கப்பட்டிருந்தது. படத்தில் ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் லுக்காக இருக்கும் என தெரியுது. மேலும் நேற்று வெளியான இந்த ஒரு போஸ்டர் படத்தை வேற லெவலுக்கு கொண்டு சென்றுட்டு என்றே தான் நம்ம சொல்ல வேண்டும். இணையம் முழுக்க இந்த போஸ்டர் தான் தற்போது வைரல் ஆகிட்டு வருது. ரசிகர்கள் இந்த போஸ்டர் சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் ட்ரெண்ட் செஞ்சு ஷேர் செஞ்சுட்டு வராங்க. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி வாழ்த்தியதாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.